இதை விட தெளிவாக இந்திய அரசமைப்பு வரலாற்றிலேயே இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த வரலாற்று பக்கங்களில் மிக முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நம்மால் பார்க்க முடியும். The governor must be conscious not to create roadblocks or chokehold the state legislature. முடிச்சு கழுத்தை நெரிக்க கூடாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். அரசியல் ஆதாயங்களுக்காக, வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஒரு கவர்னருக்கு அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு, அவருடைய டெக்கோரத்துக்கு எவ்வளவு பெரிய இழிவு தெரியுமா? அது இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை மோசமாக மக்களுக்கு காட்டியவர் RN ரவி என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அரசியல் காரணங்களுக்காக அதை மாற்று செய்துவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு முடிவை எடுத்து செய்யும் பொழுது அதன் மூலமாக அதன் ஊடே அரசமைப்பு சட்டம் வெளிப்படும். அதை பார்த்துதான் மக்கள் இது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சமாவது அந்த அக்கறையோடு செயல்படுங்கள் என்று சொல்லாமல் அல்ல, நேரடியாக அடித்து விட்டுத்தான் பாருங்க விரோத போக்க கையாளுறாங்க. அப்ப எப்படிங்க மோடி இந்த நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலங்கிறாங்க? இது என்ன, நீ டெல்லி நினைச்சிட்டியா, இல்ல குஜராத் நினைச்சிட்டியா, இல்ல பீகார் நினைச்சிட்டியா? சின்ன சின்ன பையனுக்கு கூட இங்க அரசியல் தெரியும் எவ்வளவு நிதி எதற்காக எப்போ தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆளுநர் அளவுக்கு படித்திருக்காது, ஆளுநர் IPS படிச்சிருக்காரு இப்ப இருக்கிற ஆளுநர், அவர் அளவுக்கு படித்திருக்காத முதல்வருக்கு தெரிந்திருக்கும் பொழுது அரசியல் அனுபவம் இருக்குது. அப்ப அவருக்கு தெரியாதா? இது எல்லாமே தெரியும். அப்ப இதுவே இறுதியான தீர்ப்பு இல்லை, மேற்முறையீடு பண்ணலாம்ங்கிற வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்க தீர்ப்பு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் இப்ப பிரச்சனை இல்லை. ஒரு தீர்ப்பு வருது, இந்த அடிச்சவன் ரொம்ப மோசமானவன், எனக்கு எது பண்ணணும். அப்ப நம்ம போய் நடுவில் நின்று சமாதானம் பண்ண போகும்போது உன் மேலேயும் தப்பு இருக்கலாம், உன் மேலேயும் தப்பு இருக்கலாம், அடி வாங்க எவ்வளவு விருப்பமோ அந்த மாதிரி தான் விருப்பம் வர கேள்வி இது. ஏன்னா லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர மாட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொட்டு இருந்தாங்க. ஒரு 10 மசோதாக்களுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரம் என்னென்னு அவர் புரிஞ்சுக்கணும், அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது, மாநில அரசுகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த மசோதாக்களுக்கு உடனடியாக நாங்கள் ஒப்புதல் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் இதை சொல்கிறாரு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு அவர் சொல்கிறாரு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முதல்வர் சொல்வதை வைத்து தான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். காரணம், அது நீட்டாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கைக்கு எதிரான, அதாவது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான, அதாவது தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லப்படும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா நிலைப்பாட்டிலும் தமிழ்நாடு முன்னோடியாக இருந்திருக்கிறது. யார் விழிப்பதற்கு முன்பும் நான் விழித்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு முன்னோடியான மாநிலமாக தமிழ்நாடு தமிழக முதல்வருடைய தலைமையிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையிலே ஆளுநர் என்பவர், அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் என்பவர் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு ஆளுநராகவே திகழ்கிறார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருந்ததில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவர் மாணவர்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடியை கேட்கறதாக இருந்தாலும் சரி, ஒரு ரைடு நடந்துகிட்டு இருக்கிற அதிமுகவுக்கு சொந்தமான ஒரு கல்லூரிகளுக்கு போய் அங்கே சீஃப் கெஸ்டாக போய் இவர் பேசுவதாக இருந்தாலும் சரி, அப்போது இவருடைய கான்ஸ்டியூஷனல் பவரையே கொஷின் கேட்குற அளவுக்கு பத்திரிகைகள் எழுதினாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக இருந்தாலும் சரி, பூணூல் அணியும் நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தாலும் சரி, நீட்டுக்கு ஆதரவாக மாணவர்களையும் பெற்றோர்களையும் அழைத்து இவர் பேசுவதாக இருந்தாலும் சரி, இப்படி 1, 2 அல்ல, இவருடைய அடிச்சாட்டியங்கள், ஜனநாயகத்துக்கு எதிரான இவருடைய போக்குகள், எனக்கு தெரிந்து புதுசாக தேசிய கீதம் தான் இதுக்கு முன்னால் பாடணும் என்று சட்டமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பி விடுவதாக இருந்தாலும் சரி, இந்த கேம்லிங்கு எதிராக அரசு சட்டம் இயற்றினால் போய் அதை கிடப்பில் போட்டு இந்த ஆன்லைன் கேம்லிங் முதலாளிகளை கூப்பிட்டு தான் சந்திப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயங்களை ஜனநாயகத்துக்கு எதிராக, குறிப்பாக தமிழ் மண்ணுக்கு, தமிழக மக்களுக்கு எதிராக இவர் செய்திருக்கிறார். அதையும் மீறி ஏற்கனவே ஒன்றிய அரசு பெரும் குடைச்சலாகவும் தேவையான போதுமான நிதியை இந்த அரசுக்கு தராமல் இருக்கும் சூழலில் அவர்களுடைய தரப்பிலிருந்து இருக்கிறதுக்கு பத்தாது, நீ கூட போய் கொஞ்சம் குடைச்சல் கொடு என்று அனுப்பப்பட்ட ஒரு நபர் போல ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த இரண்டையும் மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை தொடர்ந்து காட்டி வருகிறது தமிழ்நாடு அரசு. அந்த வகையிலே இன்றைக்கு ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் மகேந்திரன் அவர்களும் மாண்புமை பொருந்திய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். அதிலே நோ பாக்கெட் வீட்டோ ஆர் அப்சல்யூட் வீட்டோ ஆன் பில்ஸ். நீங்கள் ஒரு இது பாக்கெட் வீட்டோ அப்சல்யூட் வீட்டோனா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே அதை நீர்த்து போய் செயலிழந்து போயிடுறது. ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஒரு நாட்டுடைய அரசோ
ஒரு சட்டத்தை வந்து மேல்மட்ட அப்ரூவலுக்காக தரும்போது அது அப்படியே அது மேலே உட்காந்து அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது தான் இந்த பாக்கெட் வீட்டோ அப்சல்யூட் வீட்டோ. அதை பற்றி சொல்லும் பொழுது ஜஸ்டிஸ் பர்திவாலா வந்து தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் அப்சல்யூட் வீட்டோ ஆர் பாக்கெட் வீட்டோ அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தான் அதை பண்ணுறீங்க. ஆர்டிகல் 200 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து த கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் ஒன் ஆஃப் 3 கோர்சஸ். நம்ம பல முறை அதை பேசியிருக்கோம். 3ல் ஏதாவது ஒரு நிலைப்பாடு தான் அவர் எடுக்கணும். ஒன்று கிராண்ட் அசன்ட் டு பில்ஸ், அசன்ட் கொடுத்துருங்க, இல்லைனா வித்ஹோல்ட் அசன்ட் டு பில்ஸ் ஆர் ரிசர்வ் த பில்ஸ் ஃபார் த பிரசிடென்ட். ஒன்று வித்ஹோல்ட் பண்ணுங்கள், வித்ஹோல்டு பண்ணணும், இல்லைனா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். வித்ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் அதை மீண்டும் சட்டசபைக்கு அனுப்பி வைக்கணும். இந்த 2வதுல தான் வித்தியாசம் இருக்குது. மீண்டும் சட்டசபைக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி இந்த 2வதுல மீண்டும் சட்டசபைக்கு அனுப்பி வச்சா அதை ரீஆனாக்ட் பண்ணி அவங்க அனுப்பினாங்கன்னு சொன்னால் இவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதன் மீது தன்னுடைய இசைவை தந்தே ஆக வேண்டும், ஒப்புதலை கொடுத்தே ஆக வேண்டும். அன்டில் ஆர் அன்லெஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட். அது நீங்கள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அகெயின்ஸ்ட் ஆகிறது பண்ண போகிறது இல்லை, ப்ரொவைடட் இது மட்டும்தான். அப்போ இந்த 3 விதிகளுக்கு உள்ளே வரக்கூடிய ஆளுநர் தன்னுடைய விதிகளை பொருட்படுத்தாமல், தன்னுடைய முறைமைகளை பொருட்படுத்தாமல், தனக்கு இதுதான் சட்டம் என்று எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் முன்காலங்களில் இதைவிட மோசமாக எல்லாம் பல செயல்களை அவர் வந்து சனாதனம் தான் இங்கே இருக்குது, இங்கே திராவிடம்னு ஒன்று கிடையாதுன்னு சமீபத்தில் பேசியது, தமிழ்நாடு கிடையாது தமிழகம் அப்படின்னு சொன்னது, இப்படியெல்லாம் வந்து அவருடைய கருத்து தானே. இது எல்லாமே வந்து இன்னொன்று ஒரு பக்கம் சட்ட ரீதியாக அவர் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுறது இல்லை, இன்னொன்று ஒரு ஆளுநருக்கு அழகா இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடிய வியக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத வந்து லூஸ் டாக்குகளை வந்து தொடர்ந்து அவர் பேசி வந்ததையும் நம்மளால் வந்து முன்காலங்களிலே பார்க்க முடியும். அப்போ இந்த முறை வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பில் ஒரு டைம் லைனை வந்து நீதிமன்றம் வந்து தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக சொல்லியிருக்குது. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒன்று ஆர்டிகல் 200க்கு கீழே கவர்னருடைய டிசிஷனுக்கு வறுமையானால் என்ன செய்யணும், இன் கேஸ் ஆஃப் வித்ஹோல்டிங் அசன்ட் அண்ட் ரிசர்விங் இட் ஃபார் த பிரசிடென்ட் வித் த ஏட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், த கவர்மெண்ட் வித்ஹோல்ட் பண்ணாலோ அல்லது பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் வந்து அதை ரிசர்வ் பண்ணுறதா இருந்தாலோ த கவர்னர் ஹேஸ் டு டேக் அ டெசிஷன் வித்தின் அ பீரியட் ஆஃப் மேக்ஸிமம் 1 month. இதுதான் ரொம்ப நாள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு டைம் லிமிட் செட் பண்ணணும். நம்ம கூட கடந்த காலங்களில் ஒரு இது மாதிரி ஒரு நேர்காணல் பேசும்போது அதுக்கு டைம் லிமிட் வருமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த முறை அடுத்த கட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் செல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தை வந்து தடித்த வார்த்தையாக இருந்தாலும் ஆளுநருடைய ஜனநாயகத்துக்கு எதிரான திமிர்த்தனம் வந்து அப்படி இருந்திருக்குதுன்னு நம்மளால உணர முடிகிறது. அதனால உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறானேங்கிற ஒரு போக்கில் வந்து நீதிமன்றம் அதை பார்க்குது என்பதை நம்மால் மறுக்க முடியவில்லை. ஒன்று நீங்கள் வித்ஹோல்ட் பண்ணீங்கன்னாலோ, நிறுத்தி வைப்பதாக இருந்தாலோ, நீங்கள் திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்புறதாக இருந்தாலும், அல்லது ஜனாதிபதிக்காக அதை ரிசர்வ் பண்ணுறதா இருந்தாலோ, இதை அனைத்தையும் 1 மாதத்துக்குள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் டைம் லைன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி in case of withholding of bills or reservation of president for the president contrary to the advice of state government, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அட்வைஸுக்கு எதிராக நீங்கள் போய் அதை செய்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு முரண்பாடு ஏற்படுது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், the governor shall take decision within a period of maximum 3 months. முரண்பாடுகள் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் 3 மாதத்துக்குள்ள அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இன் கேஸ் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் த பில் ஆஃப்டர் ரீகன்சிடரேஷன், இப்போ ஏற்கனவே ஒரு வந்து வித்ஹோல்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுறாரு, ஸ்டேட் ரீஆனாக்ட் பண்ணி ரீகன்சிடர் பண்ணி திரும்ப கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை 1 மாதத்துக்குள்ள கவர்னர் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு உண்மையிலேயே கொண்டாடப்படத்தக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜட்மெண்ட்டில் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த செகண்ட் ப்ரொவிஷோவில் வந்து அவர் வந்து வித்ஹோல்ட் பண்ணுறாரு, ஸ்டேட்டுக்கு திரும்ப அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இல்லாமல் இருந்தாலே தவிர நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ கன்க்ளூஷனாக 3 பாயிண்ட்ஸை வந்து நீதிபதி பரிதிவாலா வந்து படிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, the withholding of assent of the reservation of bills for the consent of the president of 28/11/2023 after their due reconsideration by the state legislature being in contravention of the procedure prescribed under Article 200 is declared erroneous in law, non-est and thus hereby set aside. சட்டத்தின் பார்வையில் தவறானது என்று ஆளுநருடைய செயல்பாட்டை ஒற்றை வார்த்தையில் மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார். இப்படி செஞ்சதுக்கு பின்னால் 2023 இருந்து இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்கிறது என்பது சட்டத்தின் பார்வையில் தவறானது, அதை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் முதல் வார்த்தை. As a result of the above finding, any consequential steps that might have been taken by the president on these 10 bills is equally non-est. இதன் பின்தொடர்ச்சியாக இந்த 10 சட்டங்களின் மீதும் மசோதாக்களின் மீதும் என்ன முடிவை பிரசிடென்ட் எடுத்திருந்தாலும் அதுவும் தவறானது என்று இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது அப்படின்றார். 3வது, having regard to the unduly long period of time for which bills were kept pending by the governor before the ultimate declaration of withholding of assent, and in view of the scant repression shown by the governor to the decision of this court, state of Punjab, other extraneous consideration that appear to writ large in distraction of the function, we are left with no choice but to exercise our intent powers under Article 142 of the Constitution.
மூணாவதாக தான் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 140 பிரிவு 142 அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 142 பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களுக்கும் நாங்களே அதற்கான இசைவை வந்து தந்துடுறோம் அப்படின்னு நிறைவேற்றிருக்கிறார்கள். இதுதான் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதில் மக்கள் மன்றத்தில் கொண்டு போகும்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவைகள் சட்டப்பூர்வமானவை என்பது நீதிமன்றத்துக்கு தெரியும் பொழுது ஆளுநர் அளவுக்கு படித்திருக்காது. ஆளுநர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, இப்ப இருக்கிற ஆளுநர். அவர் அளவுக்கு படித்திருக்காத முதல்வருக்கு தெரிந்திருக்கும் பொழுது அரசியல் அனுபவம் இருக்குது. அப்ப அவருக்கு தெரியாதா? இது எல்லாமே தெரியும். அப்ப மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகளை இப்ப அந்த மசோதாக்கள்ல வந்து முரண்பாடு இருக்கிறதுனால தானே அந்த ஒப்புதல் அளிக்காம இருக்கிறாரு. 3 மாதத்துல கலந்து ஆலோசிச்சு அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்ளலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா ஆளுநர் தொடர்ந்து ஒரு முரண்பாடு இருக்கு, அரசோடு ஒத்து போகாம அரசோடு கலந்து ஆலோசிக்க ஆளுநர் ஒத்து வரல, இல்லைன்னா அரசு ஒத்து வரல, அது போன்ற சூழல்கள் தான் அவர் காலம் தாழ்த்துறாரு. இந்த தீர்ப்பே ஒரு இறுதியான தீர்ப்பு இல்லை, இதுக்கு மேல்முறையீடு பண்ணலாம், சட்டத்தில் இடம் இருக்குன்னு கூட சொல்றாங்கல்ல. அதாவது நீங்க சொல்றது வந்து பட்டும் படாம இரு பக்கமும் அவங்களுக்கும் இருக்கு இவங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற வார்த்தை முரண்பாடு இருக்கிறதுனால ஒப்புதல் அளிக்கல அப்படின்னா இது இங்க ஏதாவது இந்த தீர்ப்பில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு வரியிலாவது தமிழக அரசினுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கணும். கவர்னர்ஸ் மஸ்ட் நாட் கிரியேட் ரோட் பிளாக்ஸ், மஸ்ட் ரெஸ்பெக்ட் த வில் ஆஃப் த பீப்புள். உச்சநீதிமன்றம் கொட்டு வைக்குது ஃபர்ஸ்ட். இல்லை, இதுவே இறுதியான தீர்ப்பு இல்லை, மேல்முறையீடு பண்ணலாம்ங்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்க தீர்ப்பு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறோம் நம்ம, இந்த தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதில் தெளிவாக இருக்கா இல்லையா? அதுவும் வார்த்தை வந்து உங்களுக்கு கருத்து இருக்கலாம், பட் அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டக்கூடாது, நீங்கள் டக்குன்னு அதுக்கான முடிவு எடுத்துடணும் அப்படி சொல்லலையே. கவர்னர் ரோட் பிளாக்கை கிரியேட் பண்ணுறாரு, தடைக்கல்லாக ஆளுநர் நிற்கிறார், இன்னும் மரியாதையாகவே சொல்லுது உச்சநீதிமன்றம். we are not undermining the office of the governor. All we say is that governor must act with due deference to the settled convention of the parliamentary democracy. பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நடங்கன்னு தான் சொல்றோம். உங்களுடைய கவர்னர் ஆஃபீஸனுடைய பவரை வந்து நாங்கள் அண்டர்மைன் பண்ணிலாம் சொல்லலை, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு. இதை விட என்ன வார்த்தை வேணுங்கிறேன். அப்போ நீ சொல்றீங்கல்ல, ஒரு வேளை இவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது வந்து 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேர் சண்டை போட்டா உங்க மேலேயும் தப்பு இருக்கு, நல்லா ஒருத்தனை போட்டு அடி அடிச்சிட்ட பிறகு அடி வாங்கணும்னு போய் நீங்கள் பார்த்துட்டு சமாதானம் ஒரு தீர்ப்பு வருது, இந்த அடிச்சவன் ரொம்ப மோசமானவன் எனக்கு இது பண்ணணும். அப்போ நம்ம போய் நடுவில் நின்று சமாதானம் பண்ண போகும்போது உன் மேலேயும் தப்பு இருக்கலாம் அடி வாங்கணும் எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி தான் விருப்பம் வர கேள்வி இது. ஏன்னா இவருடைய செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மாநிலம், தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்காகவே இந்த ஆளுநரை அனுப்பியிருக்கிறார்கள். வழக்கம் போல ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்படி மக்கள் நலன்களின் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக ஒன்று மதம் அல்லது வந்து அந்த மாநிலத்திற்கு உண்டான உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டு அதை பேசு பொருளாக்கி தொடர்ந்து நம்மளுடைய செயல்பாட்டை நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு அவங்க ஒரு டாக்டிக்ஸை கையாளுவாங்களோ அதே டாக்டிக்ஸுக்காகவே ஒரு கவர்னரை அனுப்பி தொடர்ந்து ஆளுகின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு மோதுகின்ற ஒரு ஆளுநரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தீர்ப்பு வெட்ட வெளிச்சமாக படம் பிடித்து காட்டிருக்கிறது என்று சொல்வேன். The governor must be conscious not to create roadblocks or chokehold the state legislature. முடிச்சு கழுத்தை நெரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். நீங்க ரோட் பிளாக்காகவும் இருக்கக்கூடாது, or chokehold the state legislature in order to thwart and break the will of the people for political ends. அரசியல் ஆதாயங்களுக்காக, வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு கவர்னருக்கு அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு, அவருடைய டெக்கோரத்துக்கு எவ்வளவு பெரிய இழிவு தெரியுமா? அது for political ends. The members of the state have been elected by the people of the state as a result of democratic outcome are better attuned to ensure the well-being of the people. மக்களை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. Hence any expression contrary to the express choice of the people, in other words the state legislature would be reneged on the constitutional oath. இது உங்களுக்கு நீங்க அரசமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே எதிரானதாக இருக்கும் என்று ரொம்ப அழகாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடுகளை நாம் கவனித்து வரக்கூடிய வேளையில் அவரை வைத்து பாஜக ஆட நினைத்த பல நாடகங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பல விஷயங்கள்ல எப்படி சொல்றதுன்னா ஒரு முத்தாய்ப்பா அமைஞ்சிருச்சு. இந்த தமிழக அரசுக்கு பல அப்படியே கிரீடமாக அமைந்து வரக்கூடிய பல விஷயங்களில் இதுவும் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்து விட்டது என்று நான் சொல்வேன். ஏற்கனவே இந்த மசோதாக்களுக்கு ஏன் ஒப்புதல் அளிக்கலை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இது வந்து அரசினுடைய அந்த இதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது, மக்கள் நலன் சார்ந்து இல்லை, ஒரு கட்சி நலன் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு சார்பாக இருக்குது, அதனால தான் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட இப்போ ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் வந்து முரண்படலாம், அவர் கருத்து தெரிவிக்கலாம், அவர் ஒப்புதல் அளிக்கலைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் ஆளுநருடைய விவகாரத்தை மொத்தமாக ஆளுநர் மேலேயே தவறு அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. அப்போ நான் இதுக்கு ஒரு பதில் வந்து ஜஸ்டிஸ் பர்திவாலா வந்து ஒரு கோட் ஒன்று சொல்கிறார் தீர்ப்பில்.
புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை சொல்றாரு, however good a constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad. கான்ஸ்டியூஷன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சரியில்லைன்னா அது கெட்டதாக தோணும் அப்படின்னு இப்போ யாருக்காக இதை சொல்கிறார்? யாருடைய செயல்பாடுகள்? உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கும் அல்லது எடுக்கக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய மசோதாக்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக இருக்குது, அதனால் எப்படியாவது நம்ம உள்ளே குதித்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் என்று கஷ்டப்படக்கூடிய ஆளுநருக்கு எதிராகத்தான் இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தை ஏன் நீதிமன்றம் பயன்படுத்துகிறது? ஒன்று. இன்னும் தெளிவாக என்ன சொல்லிச்சு நான் நீதிமன்றம், த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஆக்குப்பையிங் ஹை ஆஃபீஸர்ஸ் மஸ்ட் பி கைடட் பை த வேல்யூஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். என்ன அர்த்தம் இதுக்கு? உயர்ந்த இடங்களை அலங்கரிக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் வழிநடத்தப்பட வேண்டும். These values that are so cherished by the people of India are a result of years of struggles and sacrifice by our forefathers. நீங்கள் இன்னைக்கு ஜனநாயகத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக எதை கொண்டாடுகிறீர்களோ இவைகள் எல்லாம் ஆண்டுக்கணக்கான போராட்டங்களின் மூலமாகவும் அர்ப்பணிப்புகளின் மூலமாகவும், நம்முடைய முன்னோர்களின் ஆண்டுக்கணக்கான போராட்டங்களின் மூலமாகவும் அர்ப்பணிப்பின் மூலமாகவும் இது கிடைச்சது. when called upon to take decisions, எனவே முடிவுகளை எடுங்கள் என்று நீங்கள் அழைக்கப்பட்டால் such authorities must not give into ephemeral political consideration but rather be guided by the spirit that underlines the constitution. இப்போ இது யாரை சொல்ற? நீங்க கேட்கறதுக்கு இப்போ நீதிமன்றம் யாரை சொல்கிறது? நீங்க அரசியல் ரீதியா நினைச்சிடக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லல. இல்ல தமிழக அரசு என்ன பேர் இல்லையே, தமிழக அரசு சொல்லியிருக்கும், நம்ம முடிவு நம்மளுக்கு பாதகமால வந்திருக்கணும். 142 பயன்படுத்தி நம்மளுக்கு உத்தரவு ஏன் தரணும்? வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. Such authorities must not give into ephemeral political considerations but rather be guided by the spirit that underlines the constitution. அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஸ்பிரிட்டோட தான் நீங்க இது மாதிரி முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா இது சும்மா வரல, சுதந்திரம் சும்மா கிடைக்கல. இந்த கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் போராடி கஷ்டப்பட்டு வாங்கினது. They must look within and reflect whether their actions are informed by the constitutional oath. நீங்க ஒன்று செய்யும் போது, உங்களை முடிவெடுக்கிறதுக்கான ஒரு இடத்துல வைக்கும்போது, முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்கள்கிட்ட தரும்போது நீங்க யோசிக்கணும், நம்ம அரசமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணம் அந்த இதுக்கு சத்திய பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படுறோமாங்கிறது ஒரு முறை யோசிக்க. இதை விட என்ன உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆளுநரை? இதை விட என்ன பாடம் எடுப்பாங்க? அப்படிதான் நீங்க பண்றீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அடாப்டட் பை தெம் furthers the ideals of the constitution. அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் கான்ஸ்டியூஷனுடைய ஐடியல்ஸ் மக்களுக்கு காட்டும். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் அரசமைப்பு என்று மக்கள் புரிந்து கொள்வார். இதை சொல்லிட்டு தான் லாஸ்டா அதை சொல்றாரு. எனவே தான் நாங்க இதை சொல்றோம். B.R. அம்பேத்கர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, how good a constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad. அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அரசமைப்பு சட்டமே மோசமாகத்தான் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை மோசமாக மக்களுக்கு காட்டியவர் R.N. ரவி என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நீங்க அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவி பிரமாணம் ஏற்றிருக்கக்கூடிய நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக அதை மாற்று செய்துவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு முடிவை எடுத்து செய்யும் பொழுது அதன் மூலமாக அதன் ஊடே அரசமைப்பு சட்டம் வெளிப்படும். அதை பார்த்துதான் மக்கள் இது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சமாவது அந்த அக்கறையோடு செயல்படுங்கள் என்று சொல்லாமல் அல்ல, நேரடியாக அடித்து விட்டுத்தான் வேறு வழி இல்லை. இத்தனை ஆண்டுகள் நீங்க வச்சுக்கிட்டு இருந்த இதை நாங்கள் தவறு என்று முடிவு செய்கிறோம். எரோனியஸ். இவ்வளவு காலம் இது பிரசிடென்ட் உட்கார்ந்து இருந்ததும் தப்பு, இது எரோனியஸ். வேறு வழி இல்லாம பிரிவு 142 பயன்படுத்தி இந்த 10க்கும் நாங்களே இசைவை தரோம் என்று உச்சநீதிமன்றம் இதை விட தெளிவாக, இந்திய அரசமைப்பு வரலாற்றிலேயே இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த வரலாற்று பக்கங்களில் மிக முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நம்மால் பார்க்க முடியும். இப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருடைய அதிகார வரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா தீர்ப்பு முடிந்த உடனே இப்போ பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் இல்லாமல் இப்போ முதல்வர் வந்துட்டார், துணை வேந்தர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அதிகாரம் பறிக்கப்படுது. இதற்கு பிறகு ஆளுநர் என்ன மாதிரியான ஒரு இதில் இருப்பார்? ரொம்ப அருமையான கேள்வி. ஆளுநர் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய நலனின் மீது அக்கறை கொண்டு தான் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரா? கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போ அவர் என்ன, அவருக்கு குடைச்சல் கொடுக்கணும். இது இல்லைன்னா வேற எங்கேயா போய் குடைச்சல் கொடுப்பார். மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் முதல்வர் ஒரு வாட்டி சொன்னாரு, இந்த ஆளுநரை மாத்தாதீங்க. மக்கள் பார்க்குறாங்க. இப்போ ஒரு நடக்குது, அதுக்கப்புறம் அது இஷ்யூ ஆகுது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, டெல்லி மாதிரி தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தா ஆமாப்பா பேசாமல் பிஜேபிக்கே பணிஞ்சு போயிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் வரும், நல்லா போக முடியும். அது மாதிரி தான் மிஷினை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. தமிழ்நாடு முதல்வர் விரோத போக்கோடு செயல்படுறாரு, போய் பிரதமரை வரவேற்கல.
இந்த மாநிலத்துக்கு தேவையான நிதியை கொடுக்கல, இந்த மாநிலத்துக்கு தேவையான எஜுகேஷனல் ஃபண்ட்ஸை கொடுக்கல, இந்த மாநிலத்துக்கு தேவையான கெலாமிட்டிஸ்க்கான ஃபண்ட்ஸை கொடுக்கல. இந்த மாநிலத்துக்கு நிதி வேண்டும் என்றால் நாங்கள் சொல்கிற புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கொள்கைக்குள்ளே நீங்கள் ஏற்று தான் ஆகணும் அப்படின்னு இந்த மாநிலத்தை மிரட்டுறீங்க. பத்தாக்குறைக்கு தெலுங்கானாவில் நீங்கள் பேசிட்டு போனது தான், காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணதுன்னு நீங்கள் சொன்னது தான், டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே பிரதிநிதித்துவம் போயிடும்னு இவ்வளோ கதிர்றது முதல்வர்கள் சேர்ந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு என்னன்னு கூட திரும்பி பார்க்கல. நீங்கள் பேசுறது தப்புனாலும் சொல்லணும்ல, அதையும் சொல்லலை. அப்படிப்பட்ட பிரதமரை வரவேற்க போகாதது தப்புன்னு சொல்ல தெரியுது இல்ல? அது எதனால் அப்படி சொல்றாங்க பாருங்க, விரோத போக்க கையாளுறாருங்க. அப்புறம் எப்படிங்க மோடி இந்த நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலைங்கிறாங்க. இது என்ன, நீ டெல்லி நினைச்சிட்டியா, இல்ல குஜராத் நினைச்சுக்கிட்டியா, இல்ல பீகார் நினைச்சுக்கிட்டியா? சின்ன சின்ன பையனுக்கு கூட இங்க அரசியல் தெரியும் எவ்வளவு நிதி எதற்காக எப்போ தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அண்ணாமலை ஒரு ஃபெயிலியராக இந்த மாநிலத்தில் ஆனதுக்கு காரணமும், அண்ணாமலையால ஒண்ணுமே செய்ய முடியாம இன்னைக்கு இந்த மாநிலத்தை விட்டு, இந்த பதவியை விட்டு இப்ப விலக போறதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா, இவருடைய முயற்சி. அது இப்போ வேற ஆளை போட்டு இன்னொரு முயற்சி பண்ணுவாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டை டெல்லியை போன்று ஆக்க வேண்டும். ஒரு நெருக்கடியை கொடுத்து 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 ஒன்றிய அரசோடு ஒத்துப்போகின்ற அரசு வந்தால்தான், அவர்களுக்கு காவடி தூக்கும் அரசு வந்தால்தான் சிறந்த அரசை தர முடியும். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே தேர்ந்தெடுப்போம். இப்போ அடுத்து இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ கூட்டணி வச்சுட்டா என்ன பிரச்சாரம் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வருவோம், நாங்கள் வந்துட்டு பாலார் தேனார் ஓடும், நாங்கள் இப்போ பிஜேபியோட டைப்பில் இருக்கிறோம், நாங்கள் வந்துட்டா 2 பேரும் இதாகும், உங்களுக்கு இப்போ என்இபி ஃபண்ட்ஸ்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, நாங்கள் வந்த உடனே இப்போ அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்துடும், நாங்கள் வந்துட்டா பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கு எப்படி தராங்களோ அது மாதிரி எங்களுக்கு தருவாங்க, இந்த பிரச்சாரத்தெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதை மாதிரி நெருக்கடிகளையும் நாங்கள் வந்துட்டா கவர்னர் நாங்கள் கொடுக்குற எல்லாத்துக்கும் வந்து டக்கு டக்குன்னு அசண்ட் போட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா நாங்கள் நிறைய நல்ல லிங்க்ல இருக்கிறோம், பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறோம். இதை செய்வதற்காக அஜெண்டா தரப்பட்டவர் ஆளுநர் மீண்டும் மீண்டும் நெருக்கடிகளை கொடுப்பார். ஆனால் தமிழக மக்கள் இது விழிப்புணர்வு மண், இது பெரியார் மண். எனவே யார் நெருக்கடி தருபவர்கள், யார் வந்து மக்கள் நலனோடு செயல்படக்கூடியவர்கள் என்பதை பிரித்து பார்த்து மக்கள் முடிவு செய்வார்கள். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.